ஒருத்தருக்கு ரேபிஸ் வந்துருச்சா வரலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு நாய் கடிச்சிருக்கு. இப்போ அவருக்கு சில அறிகுறிகள் தெரியுது. எதை வச்சு அவருக்கு வந்திருக்கிறது ரேபிஸா இல்ல சாதாரண வைரஸ் காய்ச்சலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது? ரேபிஸ்க்கான அறிகுறி என்ன? ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, நாய் கடிச்சு 1லிருந்து 3 மாசம் கழிச்சு தான் அந்த ரேபிஸ்க்கான அறிகுறிகள் வருவதற்கான வாய்ப்பு 80%. அது இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. கடிச்சு 1 மாசம் இருக்கும், 2 மாசம் இருக்கும். பட் 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அந்த வைரஸ் கிருமியானது பல்கி பெருகி நரம்பு வழியா மூளைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதோட முகத்தை காட்ட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு ரேரா ஒரு வாரத்திலேயே கூட அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னா, முதல்ல சாதாரண தலைவலி, காய்ச்சல், வாந்தி, ஒரு மாதிரி வலிப்பு போன்றவை வரும். இது எல்லாத்துக்கும் முக்கியமான அறிகுறி என்னன்னா, அந்த நாய் கடிச்ச புண்ணுல ஒரு விதமான ஒரு விருத்து போன தன்மை, இல்ல அரிப்பு, இல்ல அங்கிருந்து ஒரு வலி அப்படியே பரவிட்டு வர்றது, இதெல்லாமே முதல் அறிகுறி. ஸோ அந்த நாய் கடிச்ச இடத்துல ஏதாவது ஒரு மாற்றம் கோளாறு இருந்தாலே நம்ம சுதாரிச்சுக்கணும். ஓ, நம்மளுக்கு ரேபிஸ் ஆரம்பிக்குதோ அப்படின்னு. அதுல இருந்து அப்படியே பரவி தான் என்ன ஆகும், ஒரு பேரலிசிஸ் மாதிரி அந்த நாய் கடிச்ச இடத்துல இருந்து ஒவ்வொரு பகுதியா செயலிழக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் ப்ரோக்ரசிவ் பேரலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் வாயில நுரை வரும், அதுக்கப்புறம் வலிப்பு போல வரும். அப்புறம் அது மூளைக்கு பூரா பரவுனதுன்னு அவருக்கு மயக்கம் வந்து அவர் யூஸ்வலா இறக்குறது எதனாலனா ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலிசிஸ், மூச்சு விடுவதற்கு இன்வால்வ் ஆன மசில்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த நெஞ்சு பகுதியில், இந்த மசில் எல்லாம் பேரலைஸ் ஆயிடுச்சுன்னா அவரால் மூச்சு விட முடியாம அவர் இறந்து போயிடுறாரு. ஸோ அதான் அவர் இறக்குறதுக்கான முக்கியமான காரணம். அவர் முக்கியமான ஒரு குறிப்பு என்னன்னா, அவருக்கு ஹைட்ரோபோபியா, அதாவது தண்ணியோட சத்தத்தை கேட்டாலே அவருக்கு ஒரு விதமான பயம் மறுச்சி வரும். அது ஏன் வரும்னா, தண்ணி அவர் குடிக்கிறாருன்னு வைங்க, குடிக்கும்போது அந்த தண்ணியால தூண்டப்பட்டு இந்த பெரிஞ்சியல் லெரிஞ்சியல் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கழுத்து பகுதியில் இருக்கிற மசில்கள்லாம் ஒரு விதமான ஸ்பேசம்க்கு போயிடும், ஒரு பிடிப்பு மாதிரி வந்துடும். ஸோ இதெல்லாம் கவ்வி பிடிச்ச மாதிரி இருக்கும், அவர் கழுத்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவார். ஸோ ஒரு தடவை குடிச்ச உடனே அவருக்கு அந்த மாதிரி ஒரு இறுக்கமான ஒரு ஃபீலிங் ஒரு வந்த உடனே அவருக்கு தண்ணியோட சத்தம் கேட்டாலே பயம் வந்துடும். இது ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆன ஃபியூச்சர். அந்த நாய்க்கடிக்குன்னு ஒரு பிரத்யேகமான அறிகுறி இந்த ஹைட்ரோபோபியா. அவர் காத்த முழுங்கினாலே அந்த மாதிரி ஒரு உணர்வு வரும். அதுக்கு பேர் ஏரோபோபியா. கோமா வந்து ரெஸ்பிரேட்டரி பேரலிசிஸ்னால, ரெஸ்பிரேட்டரி மசில் பேரலிசிஸ்னால அவர் இறந்து போறதுக்கான வாய்ப்பு அதிகம். ரேபிஸ் ஒரு மிகவும் அபாயகரமான வியாதி. ரேபிஸ் வந்தவங்களிலிருந்து ஒருத்தர் காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ தடுப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகளில் நம்ம கவனம் செலுத்தணும்.